துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பே, என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறா, என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறா. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பே, துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. கரங்களை தட்டுங்க, பாடுங்க எல்லாரும். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பே, துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பே. உன்னத மறுவில் வல்லவ நிலையில் என்றும் தங்குவே, உன்னத மறுவில் வல்லவ நிலையில் என்றோ தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கலை பாரு என்று சொல்லுவே, தேவனை நோக்கி அடைக்கலை பாரு என்று சொல்லுவே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே, அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா பேரின்பமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பே. கரங்களை தட்டி துதித்து கொண்டே இருங்க, இருப்பே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பே. தமது சிறகா என்னை மூடி காத்து நடத்துவா, தமது சிறகா என்னை மூடி காத்து நடத்துவா. அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம், அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே. பாடுங்களா வாயை திறந்து. துதிப்பேன், இது சொல்ல மாட்டீங்களா இந்த வார்த்தை? துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பே. அல்லேலூயா ஆனந்தமே. மகிழ்ச்சியோட உள்ளாந்தரத்திலிருந்து பாடி பாருங்க. எவ்வளவு ஆனந்தம் உள்ள, எவ்வளவு பரவசம். பேரின்பமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பே, துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் திரும்ப போகின்றோம். நாம் வேதத்தை திறந்து கர்த்தர் நம்மளோட பேசுகிற வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுப்போம், இருதயத்தை திறப்போம், நம்மை சப்மிட் பண்ணுவோம். கர்த்தாவே என்னோடு பேசும், நான் கேட்க ஆசாய் வந்திருக்கிறேன், நான் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஆவலாய் காத்திருங்கள். ஹல்லேலூயா. ஒரு நடந்து கொண்டு போகிற ஒரு மனுஷன் நடந்து 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 சோர்ந்து போய்விட்டான். அப்பொழுது வெயில் அடித்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது அவன் இளைப்பாற வேண்டும் என்று நினைத்தான். அப்பொழுது சுட்டி சுட்டி பார்க்கிறான். ஒரு மரம் கூட காணப்படவில்லை, நிழல் காணப்படவில்லை.
அப்பொழுது கொஞ்சம் தூரம் அப்படியே சோர்வோடு நடந்து கொண்டே போகின்ற போது ஒரு பெரிய ஆலமரம் தெரிகிறது. என்ன மரம்? ஆலமரம். ஆலமரம் சின்னதாக இருக்குதா பெருசாக இருக்குதா? பெருசாக இருக்குது. அந்த ஆலமரத்தின் நெயிலில் உக்காந்து கொண்டு, அப்பா இங்கே கொஞ்சம் நெயில் இருக்குது, நான் இளைப்பாறுவேன் என்று சொல்லி அந்த மனுஷன் உக்காந்து கொண்டு இளைப்பாரி கொண்டிருக்கிறான். உடனே திடீரென்று சொல்லி தூக்க மயக்கமாய் வருகிறது. அப்பொழுது கொஞ்ச நேரம் இங்கே நாம் தூங்கலாம் என்று சொல்லி அந்த மரத்தின் அடியில் படுத்து உறங்குவதற்காக படுக்கிறான். அப்பொழுது அப்படி படுத்தவன் மேலே அண்ணாந்து பார்க்கின்ற போது பெரிய ஆலமரம். அல்லேலூயா. அந்த ஆலமரத்தில் மரம் பெரிசாக இருக்கிறது. ஆனால் அந்த மரத்திலே இருக்கின்ற காய்கள் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கிறது. அதை பார்த்து கொண்டே இருக்கிறான். அந்த ஆலமரத்தை ஒட்டி ஒரு பூசணை கொடி அந்த ஆலமரத்திலிருந்து போய் இருக்கிறது. அந்த பூசணை அந்த கொடியை பார்க்கின்றான், ஆலமரத்தை பார்க்கின்றான். இப்போ பூசணை கொடியிலே ஒரு பெரிய பூசணக்காய் காணப்படுகிறது. ஆலமரத்தில் சின்ன சின்ன காய்கள், பூசண கொடியில் பெரிய பூசணக்காய் காணப்படுகிறது. இப்பொழுது இவன் பார்த்தான், படுத்து கொண்டே யோசித்தான். ஆண்டவருக்கு கொஞ்சம் கூட ஞானம் இல்லாமல் இருக்கிறது, ஆண்டவர் கொஞ்சம் கூட தெளிவு இல்லாமல் இருக்கிறது. ஏன் அப்படின்னா, பெரிய ஆலமரத்துக்கு சின்ன காயாக, சின்ன கொடிக்கு பெரிய காயாக வச்சுக்கிறார் பாரு. கொஞ்சம் கூட கடவுளுக்கு என்ன இல்லை? அறிவே இல்லை அப்படின்ட்டு அவன் யோசித்து தூங்கி கொண்டிருக்கிறான். அப்பொழுது அவன் தூங்கி விட்டான். தூங்கி நல்ல இளைப்பாரி விட்டு அவன் எழுந்து கொன்ற போது நிறைய அந்த ஆலமரத்தின் சின்ன சின்ன காய்கள் அவன் தலை மேலே, அவன் உடம்பு மேலே எல்லாம் விழுந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அவன் உடனே திடீரென்று எழுஞ்சி பார்க்குறான், ஆலமரம் சின்ன சின்ன காய்ங்க தான் மேலே அமர்ந்திருக்கு. அப்போது அவன் உடனே யோசிக்கிறானா, ஆடாடாடா, இந்த ஆலங்காய் சின்ன சின்ன காய் என் மேலே ஊந்தது சரிப்போச்சு, இந்த ஆலமரத்துக்கே பூசணக்காய் மாதிரி பெரிய பெரிய காய் வச்சுருந்தா என் மேலே விழுந்திருந்தா என் தலை மண்டே வஞ்சிருக்கோம் அப்படின்ட்டு. அப்போ அவனுக்கு அறிவு வந்துச்சான், கடவுள் தான் ஞானமுள்ள தேவன், அந்த பெரிய ஆலமரத்துக்கு சின்ன காயை வச்சுருக்குது, நல்லது கத்தாவேன்னு சொல்லி போனானா. இன்றைக்கும் கூட நிறைய பேர் அவங்க புத்தியில் யோசித்து கர்த்தரை ஒரு கணக்கு போட்டு, கர்த்தருக்கு ஞானம் இல்லை, உனக்கு ரொம்ப ஞானம் இருக்கிறது அப்படின்று நினைத்து பேசுகிறவர்கள் உண்டு. பிரியமானவங்களை கவனிங்க, கர்த்தர் அவர் ஓம்னி சைன்ட் இனி சொல்லப்படுகிறது. ஒரு தியாலஜிக்கல் வேர்டு ஓம்னி சைன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்று சொன்னால் அவர் சர்வ ஞானம் நிறைந்தவர் என்று அர்த்தம். கர்த்தர் சர்வ ஞானம் நிறைந்தவர். பிரியமானவங்களே, நீங்கள் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நீயும் நானும், கர்த்தர் எப்படிப்பட்டவர்னா சகலத்தையும் அறிந்தவர், சாதாரணமானவர் இல்லை. ஹல்லேலூயா. கொஞ்சம் மூளையே அப்படி வேலை செய்யுதுன்னா, இந்த மூளையே படைச்சவர் மூளை எப்படி வேலை செய்யும்? யோசிச்சு பாருங்க. உன்னையும் படைச்சார், உன் மூளையும் படைச்சார். அதனால் தேவனே ஒரு சிறிய கணக்கு போட்டுறாதீங்க உங்கள் சின்ன மூளை வச்சு. ஆமாம், ஆண்டவரை ஏதோ ஒரு கிணத்துல, ஆமாம் அந்த ஃப்ராக் சொல்லிச்சான் இதே உலகம்னு சொல்லி அப்படி நினைக்காதீங்க. பிரியமானவங்களே, தேவன் சர்வ வியாப்தியாக இருக்கிறார், அவர் சர்வ ஞானமுள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கி நாம் செய்திக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். ஏனென்று சொன்னால், நாம் கண்டினியூ செய்தியெல்லாம் முடிச்சிட்டோம். இப்பொழுது புதிய செய்திகளை நம்ம கேட்க போகின்றோம். கடந்த வாரம் என்ன செய்தி கேட்டீங்க? நான் மறந்துட்டேன்னு நீங்கள் நினச்சுன்னுக்கிறீங்க. நான் மறக்க மாட்டேன், நீங்கள் மறந்துட்டுப்பீங்கன்னு நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். அதனால் என்ன செய்தி சொன்னேன்? நீங்களே காதில் பேசினிக்கிற மாதிரி இருக்குது, என் காதுக்கு வரல. நீங்கள் சகோதரர்கள் எங்களுக்கு சம்மதம் எம்மதம் அப்படின்ட்டு அமைதியாக இருக்கீங்க. சகோதரிங்க தான் பிரசங்கத்தை கேட்ட மாதிரியும் நீங்கள் கேட்காத மாதிரியும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரியும் உக்காண்ட்ருக்கீங்களே. சொல்ல மாட்டிங்களா? என்ன பிரசங்கம் கேட்டோம் சொல்லுங்கள் சகோதரிங்களே.
சகோதரர்களை, நீங்கள் வாயை திறக்க மாட்டிங்களா? சோத்திரம். நாங்கள் வெளியே தான் திறப்போம், உள்ளே அமைதியாக இருக்கணும், மரியாதை செலுத்த வேண்டும் அல்லவா அப்படின்னு கேட்டிருக்கிறோம். அதனால தான் நாங்கள் ரொம்ப மரியாதை பக்தியை செலுத்துகிறோம். இங்கே வார்த்தைகளை கேட்கின்ற போது நீங்கள் வாயை திறந்து சொல்லுங்கள். என்ன பிரசங்கத்தை கேட்டீங்க, அப்போ தான் அவங்க மைண்டில் இருக்கும். விட்டுணுமா? விட்டு விடாத ஒரு 4 காரியத்தை சொன்னேன். விட்டு விடவே கூடாது. நாம் மரண பரியந்தம் விட்டு விடவே கூடாது. நம் லூசா விடவே கூடாது. 4 காரியம். முதலாவது காரியம், ஆதி அன்பை விடக்கூடாது. ஆண்டவர் மேல் இருக்கிற ஆதி அன்பை விடக்கூடாது. அந்த அன்பிலே பலப்பட வேண்டும், ஸ்திரப்பட வேண்டும், மெயின்டைன் பண்ண வேண்டும் அந்த அன்பை. 2வது, விசுவாசத்தை விடக்கூடாது, காத்து கொள்ள வேண்டும். விசுவாசத்தை விட்டா ஆமா ஓட்ட வந்த கப்பலை போல முழுகி போயிடுவோன்னு பார்த்தோம். 3வது, சபை கூடுதலை விட்டு விடவே கூடாது. என்ன நடந்தாலும் சர்ச் ஆராதனை, சர்ச் கேதரிங் வராம இருக்க கூடாது. அன்னைக்கே கல்யாணத்துக்கு போறது, அன்னைக்கே ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறது, அன்னைக்கே நல்ல காரியம், அன்னைக்கே இந்த காரியம், இது எல்லாம் போகக்கூடாது. முதலாவது தேவனை தரிசிக்க வேண்டும். முதலாவது தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். ஆமா, எல்லாரும் சபை கூடுதலை விட்டு விடக்கூடாது என்று நாம் பார்த்தோம். 4வது, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய தசம பாகத்தை திருடாமல் கொடுக்க வேண்டும், மறையாமல் கொடுக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். இந்த 4 காரியம் மிக 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 அவசியம் என்று பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு சபையிலே வந்திருக்கிற விசுவாசி, சபைக்குள்ளாக மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிற விசுவாசி எந்தெந்த விஷயத்திலேயே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்ற ஒரு 4 காரியங்களை இன்னைக்கு பார்க்க போகின்றோம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா அதுக்குள்ள நேரம் ஓடி போயிடும். நாம் எபேசியர் 4ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கலாம். நிறைய காரியங்கள் இருக்கிறது. கிட்ட 8 காரியங்களை நினைக்கிறேன். இந்த சாப்டரில் நாம் எத்தனை காரியத்தை படிக்க முடியுதோ அத்தனை காரியத்தை நாம் படித்து முடிக்க போகின்றோம். ப்ளீஸ் எல்லாம் டர்ன் யுவர் பைபிள், திறந்து கொள்ளுங்கள். எல்லாரும் பைபிளை திறந்து பார்க்காத யாரும் உட்காரக்கூடாது. சர்ச்சில் பிள்ளைங்க பெரியவங்க எல்லாம் பைபிளை கொண்டு வரணும். ஒவ்வொரு வாரமும் பைபிளை திறந்து பார்க்கணும். உன் கண்ணு திறந்து பைபிள் வசனத்தை பார்க்கணும். உங்க கை அந்த வசனத்து மேல கை வைக்கணும். உன் காது கேட்கணும். உன் இருதயம் அந்த வசனத்தால எழுதப்படணும். அப்போதான் உங்களுக்கு அந்த விஷயங்கள் புரியுது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம பிரதர் மந்து போயிட்டுக்கிறார் பாருங்க. இப்போதான் எடுத்துட்டு போயிட்டுக்கிறார் இஸ்ரேல் பிரதர். ஹல்லேலூயா சொல்லுங்க. வெரி குட், வெரி குட். ஒரு கை தட்டி கொடுக்கலாம் அவருக்கு. இப்பான எடுத்துன்னு போய்கிறார் அவர். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நிறைய பேர் அவங்க பைபிள் அவங்களே தூக்கின்னு வரணும். அவங்க பைபிள் அவங்களே திறந்து படிக்கணும். அப்பதான் அவங்களுக்கு நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். முதலாவதாக, ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில் மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நம்ம எல்லாம் யாருங்க? டவுட்டா? நான் ஆளுன்றீங்களா? நான் பெண்ணுன்றீங்களா? நான் புருஷன்ன்றீங்களா? நான் ஆம்பளை அப்படின்றீங்களா? நம்ம எல்லாம் யாருங்க? ஒட்டு மொத்தமா இப்போ தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற நாம் எல்லாரும் யாருங்க? ஐயோ, என்னம்மா மிளிக்கிறீங்க? டவுட்டா? நம்ம எல்லாம் யாருங்க? ஒரே வார்த்தை சொன்னா ஏசப்பா பிள்ளைங்க. சொல்லுங்க, நான் ஏசப்பா பிள்ளை. டவுட் ஆகுதா? அதனால தான் சொல்றதுக்கு தயங்குறீங்களா? வேற யாரு பிள்ளைங்களா இருக்கீங்களா? சொல்லுங்க, எல்லாம் கையை உயர்த்தி நம்ம எல்லாரும் ஏசப்பா பிள்ளைங்க. சொல்லுங்க, நல்லா தைரியமா சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஏசப்பா பிள்ளை. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ
நம்ம யாருன்னா நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு பிள்ளைகளாக மாறிவிட்டோம் இல்லைங்களா? எங்கெங்க யாரெல்லாம் நீங்கள் ஒருத்தர் தென்னூர்புரியில் பிறந்திருக்கலாம், ராயமன்பேட்டில் பிறந்திருக்கலாம், நலகம்பில் பிறந்திருக்கலாம், திம்மோசிப்பில் பிறந்திருக்கலாம், பொம்மாய்ப்பில் பிறந்திருக்கலாம். வேறு வேறு அப்பா அம்மாவுக்கு நம்ம பிறந்திருந்தாலும் அது மாம்சத்துக்குரிய ஜென்மம், அது பூமிக்குரிய வாழ்க்கைக்காக பிறந்துட்டோம். ஆனால் நம்ம எல்லாம் பரலோகம் வேணும், பரலோகத்தில் இருக்கிற அப்பாவுக்கு பிள்ளைகளாக மாறணும்னு சொல்லி நம்ம என்னென்னலாம் சாக்கடையில் இருந்தோமோ, பாவத்தில் இருந்தோமோ அதெல்லாம் வெறுத்து தள்ளிவிட்டு தூரமாக ஓடி வந்துவிட்டு அப்பாவுக்கு பிள்ளைகளாக நாம் மாறிவிட்டோம். இப்போ இயேசு கிறிஸ்துவின் சபையாக மாறிவிட்டோம், இயேசு கிறிஸ்துவின் வீடாக மாறிவிட்டோம், கிறிஸ்துவின் குடும்பத்திலே பங்காளிகளாக மாறிவிட்டோம். அப்பொழுது கலவப்பட்டிருக்கிறோம், சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம், பிரிக்கப்பட்டிருக்கிறோம், வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம். இருளிலிருந்து, பாவத்திலிருந்து, உலகத்திலிருந்து, ஊரிலிருந்து, கிராமத்திலிருந்து, அசிங்கமான வாழ்க்கையிலிருந்து நாம் செப்பரேட் பண்ணப்பட்டிருக்கிறோம், பியூரிஃபை பண்ணப்பட்டிருக்கிறோம். நம்மளை கர்த்தர் வேர் பிரித்திருக்கிறார். அப்போ வேர் பிரிக்கப்பட்ட சந்ததியாக நம்ம மாறி இருக்கிறோம். அப்படி மாறினவர்கள் திரும்பி புறஜாதிகளை போல வாழக்கூடாது. அதான் சொல்றாரு. அல்ல சொல்லுங்க. சபை ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? புறஜாதிக்கு என்ன இல்லைங்களாங்க வசனத்தில் தமிழில் நம்ம பார்க்கின்ற போது, ஆமா, புறஜாதி அப்படின்னு சொன்னா ஏசப்பா கிட்ட வராத எந்த ஜாதி ஆனாலும் புறஜாதி தான். ஏசப்பா கிட்ட வந்தது தேவனுடைய ஜாதியாய் மாறிவிட்டது. அப்போ ஏசப்பா கிட்ட வராத ஜாதி வீட்டுக்கு பின்னாடி இருக்கும், வீட்டுக்கு முன்னாடி இருக்கும், ஊரில் இருக்கும், நம்ம சுற்றிலும் இருக்கிறாங்க. நம்ம சுற்றிலும் இருக்கிறவங்க எல்லாரும் தேவனை அறியாத ஜனங்கள். அந்த ஜனங்களை போல நீ வாழக்கூடாது. அல்ல சொல்லுங்க. எதுக்கு வாழக்கூடாதுன்னா நம்ம அப்பா பிள்ளைங்களா மாறி போயிட்டோம், நம்ம வேறு பிரிக்கப்பட்டுட்டோம். அப்போ பிரிக்கப்பட்டோம், அவங்கள போல காப்பி அடிக்கிறது, அவங்கள போல கல்யாணம் பண்ணுறது, அவங்கள போல மோல்டிங் போடுறது, அவங்கள போல வீடு திறக்கிறது, அவங்கள போல ஆச்சாரங்களை பண்ணுறது, அவங்கள போல நாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா ஃபாலோ பண்ணக்கூடாது. அப்படி பண்ணேன்னா நீ இன்னும் வேறு பிரிக்கப்படலைன்னு அர்த்தம், நீ தேவனுடைய பிள்ளையெல்லாம் மாறலைன்னு அர்த்தம். அவங்க எப்படிப்பட்டவங்களாம்ப்பா? அந்த வசனத்தை பாருங்கம்மா, வாசிங்க. புறஜாதிகள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல. ஆமாங்க, அவங்க நடக்கிறதெல்லாம் என்ன சிந்தையில நடக்கிறாங்களா? வீணான சிந்தை. சொல்லுங்கம்மா. இப்போ அவங்க எல்லாம் வீணான சிந்தை, யூஸ்லெஸ், வேஸ்ட்லெஸ், பிரெயின்லெஸ் தான் இந்த மூணு காரியம். வீணான சிந்தையிலே அவங்க பண்றதே அவங்களுக்கு தெரியாது, அவங்க பண்றதே அவங்களுக்கு தெரியாது, அறியாம செய்யறாங்க. இப்போ அவங்கள நம்ம பின்பற்றக்கூடாது. நம்ம அப்படி இருந்தோம் ஒரு நாள் அறியாம. இப்போ அறிஞ்சுக்கணும், சத்தியத்தை அறிஞ்சுக்கணும், உண்மையை அறிஞ்சுக்கணும், பொய் ஏதோ தெரிஞ்சுக்கணும், ஆமா இருள் ஏதோ தெரிஞ்சுக்கணும், எது பண்ணக்கூடாதோ தெரிஞ்சுக்கணும். அப்படி இருந்த ஒரு நாள் இப்போ இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்படி இருந்தீங்க, அப்படி நடந்தீங்க, இப்படி நடக்கக்கூடாது. இப்போ எப்படி நடக்கணும்? வெளிச்சத்தின் பிள்ளைகளை போல நடக்கணும், சத்தியத்தில் நடக்கிறவங்க போல நடக்கணும், உண்மையாய் நடக்கணும், சத்தியமாய் நடக்கணும், கர்த்தருடைய பார்வையில் நடக்கணும், தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் நடக்கணும், தேவன் விரும்பத்தக்க வழிகளில் நடக்கணும். யாருன்னா தேவனால பிரிக்கப்பட்ட ஜனம், தேவனால வாங்கப்பட்ட ஜனம், தேவனால மீட்கப்பட்ட ஜனம், தேவனால பிரத்யேகிக்கப்பட்ட ஜனம். அவர்களோடு சேர்ந்து வாழக்கூடாது. அல்ல சொல்ல மாட்டீங்களா? சேர்ந்து வாழக்கூடாதுன்னா பக்கத்தில் பேசவே கூடாதுன்னு நினைக்க போகிறீங்க. பேசலாம், தவறு இல்லை. அல்ல சொல்லுங்க. ரசிக்கப்படாதவங்களும் பேசலாம், சொந்தக்காரர் இருக்கலாம், மாமா இருக்கலாம், மச்சான் இருக்கலாம். ஓகே, மச்சான் மச்சான் வரைக்கும் தான். அல்ல சொல்லுங்க. ஆனால் மச்சான் பண்ணுறதெல்லாம் பண்ணக்கூடாது, அவங்க செய்கிறதெல்லாம் செய்யக்கூடாது. ஏன் மச்சான் சொன்னான், ஆமாம் பெரிய மச்சான். அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. மச்சான் என்ன சொன்னான், என்ன சொன்னா? வேதத்துக்கு புறம்பானதை சொன்னா நீ பின்பற்றக்கூடாது. அல்ல சொல்லுங்க. வாசிங்க அந்த வசனத்தை மீண்டும். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில் மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க.
முதலாவது கற்பனை சபைக்கு கர்த்தர் பேசுகிறது. இது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இது செய்தி, வேறு பிரிக்கப்பட்டவர்களுக்கு இது. பவுல் பேசுகிறார். அன்னைக்கு பவுல் எழுதுகிறார் அது எபேசிய சபைக்கு. நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு இப்படி இருக்கணும், புறஜாதியை போல நடக்கக்கூடாது. அவங்க வீணான சிந்தையில் நடக்கிறாங்க, பொய்யான வழியில் நடக்கிறாங்க. அவங்கள போல நீ நடக்கக்கூடாது. அப்படி நடந்தேன்னா நீயும் பொய்யன், நீயும் வீணானவ மனுஷன், நீயும் வீணான வாழ்க்கை வாழ்கிறாய். அல்லேலூயா. சத்தியத்தில் நடக்கிறது ரொம்ப கஷ்டங்க, பரிசுத்தத்தில் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். பொய்யில் நடந்துடலாம் உலகத்தில் ஈஸி. அதுக்கு தான் வரமாட்டான், அதுக்கு தான் ஆண்டருக்குள்ளே வரமாட்டான், அதுக்கு தான் இயேசுக்குள்ளே வரமாட்டான், அதுக்கு தான் சர்ச்சுக்குள்ளே வரமாட்டாங்க. ஏன்னா இங்கே ரொம்ப கஷ்டம் நடக்கிறது. அப்படி நீ கஷ்டப்பட்டு நடந்தனாதான் உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லை நான் வீணான வாழ்க்கையை நடக்கிறேன் அப்படி நடந்தா அவன் வாழ்க்கை நடக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், வாழ்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் லைஃப் கஷ்டத்தில் போய் முடியும். புரியமானவங்களை வாசிங்க 18ஆம் வசனத்தையும் கூட. அவர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவங்களா? பாருங்க, அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு, அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு, அது போடு, புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால், தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் வேற மைக் கொடுக்கலாம்ல, அது வேலை பண்ணல, பாத்தி கொடுக்கலாம் இல்லையா? பார்த்துன்னு உக்காந்துக்கிறீங்களா நீங்க? சோத்திரம். அல்லேலூயா. அவர்கள் அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு, புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கும் அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இவங்க யாரா? இந்த புறஜாதியா இருக்கிறவங்க யாரா? அவங்க கண்ணு, உள்ளம், மனசு, வாழ்க்கை இருட்டா இருக்குதான், இருளில் இருக்கிறாங்களா அவங்க. அல்லேலூயா. அதனால அவங்க எங்கே போகிறாங்கன்னா, அவங்களுக்கு இருட்டில் நடக்கிறோம். எங்கே போகிறானோ? இப்போ நம்ம இருட்டில் இருந்தோம், எங்கே வந்துட்டோம்? ஆமாம், இப்போ யார் பின்னாடி போகக்கூடாது? நம்ம இருட்டில் நந்த போகிற பின்னாடி போகக்கூடாது. ஆமாம் சொல்லுங்க. பக்கத்தில் கைப்பிடிச்சி சொல்லுங்க, இருட்டில் நந்த போகிறான் பாரு, அவன் பின்னாடி நந்த போகக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா அவன் இருண்டு போயிருக்கிறான். அவன் சொல்கிறத பெருசாக கடவுள் சொன்ன மாதிரி கேட்டுன்னு உக்காந்துக்கிறான் நிறைய பேர் இன்னைக்கு. சோத்திரம். அல்லேலூயா. இருட்டில் இருக்கிறவனுக்கு எல்லா காலம் நல்ல காலம் கிடையாது அவனுக்கு. ஆமாம், ஐவர்கிட்ட போய் ஒரு காலம் சொல்கிறான் பாரு, அந்த காலம் தான் நல்ல காலம் அவனுக்கு. நான் சொல்லட்டும், இவெல்லாம் இருட்டில் இருக்கிறவன். ஆனால் வெளிச்சத்தில் இருக்கிறவனுக்கு 24 hours நல்ல காலம்தான். எல்லாம் எவ்ரி மந்த் நல்ல மந்த்து தான், எவ்ரி வீக் நல்ல வீக்கு தான், எவ்ரி டே நல்ல டே தான், எவ்ரி டைம் நல்ல டைம் தான். ஏன்னா கடவுளும் கூட இருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கடவுள் இருந்தால் அது நல்லா அது கவனிப்பாங்க. கடவுள் இல்லாதவனுக்குள்ளே இருள் இருக்கிறதுனால அவனுக்கு எதைத்தாலும் யார் ஆப்போசிட்டாக வந்துட்டாலும் அப்படியே திரும்பி போயிட்டு வந்துடுவான் வீட்டுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா இந்த ஆள் வந்துட்டான்பா, என்ன நடக்க போகுதுப்பா? நிச்சயம் நடக்கும். நீ அப்படி சொல்லி போய் வந்தாலும் நடக்கும், நீ நினைக்கிறத நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் நீ நினைக்கணும், நான் என் கூட இருக்கிறது பெரியவர், என் கூட இருக்கிறது வல்லவர், சர்வ வல்லவர் அவர். ஆமென். ஒன்றும் நடக்காது, அவர் எல்லாத்தையும் நடத்தி கொடுப்பார் அப்படின்ற ஒரு ஞானம் யாருக்கு இருக்குன்னா, வெளிச்சத்தில் இருக்கிறவர்களுக்கு. அப்போ ஒட்டு மொத்தமாக பார்த்தா புறஜாதி இருள் இருக்காங்க. அவங்க பண்ணுறதெல்லாம் இருளான காரியம், அவங்க பண்ணுறதெல்லாம் பொய்யான காரியம். அது ஒன்றும் கர்த்தருக்கு பிடிக்காது, ஒன்றுமே பிடிக்காது. அவங்க பிடிக்கும், கர்த்தருக்கு பிடிக்காது. அதை நீ பண்ணனா நீ கூட பிடிக்க மாட்டேன் ஆண்டருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அதனால் சபைக்குள்ளே வந்துட்டா அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். சர்ச்சுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே அது டிசைட் பண்ணி வரணும். ஒன்று உலகமா, ஒன்று ஆண்டவரா, ஒன்று புறஜாதியா, இல்லை இயேசு கிறிஸ்துவ பிள்ளைகளா, இதை மட்டும் டிசைட் பண்ணி உள்ளே வரணும்.
உள்ளே வந்துட்டு திருப்பி இதெல்லாம் பண்ணி உக்காந்துக்குது நிறைய பேர் இன்னைக்கு. எல்லாமே இன்னைக்கு நிறைய இங்கே வர்றது, அங்கே கேட்கறது, இங்கே கேட்கறது. நல்ல காலம் பிறக்குமா கெட்ட காலம் பிறக்குமா, ஒரு நாளும் பிறக்காது உனக்கு, நீ கேட்டுனுக்கிற வரைக்கும். அல்ல சொல்லுங்க. இயேசு உன்னோடு இருந்தால் தான் எல்லாமே நல்லதாக மாறும். இயேசு இல்லைன்னா ஒன்றும் பிறக்காது. ஆமென். எதை நம்பணும் நீங்கள்? யாரை நம்பணும்? இயேசுவை மட்டும் நம்பணும். புறஜாதியை பின்னாடி சொல்லுங்க, பக்கத்தில் கைப்பிடிச்சி, புறஜாதி பின்னாடி நடக்க மாட்டோம். ஏன் நடக்கக்கூடாதுன்னா அசுத்தத்தில் இருக்கிறாங்களாம். பாவத்தை எப்படி பண்ணுறாங்களாம்? அவங்க சந்தோஷமாக பண்ணுறாங்களாம். அங்கே போட்டிருக்கு அவங்க எப்படி பண்ணுறாங்களாமா. அந்த அந்த 19ஆம் வசனத்தில், ஆவலோடனே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு, என்ன விகாரம்? காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்க காம விகாரத்திற்கு எப்பவுமே காம விகாரத்திலே இருப்பாங்க. அவங்க எப்பவுமே காம விகார பேச்சு, காம விகார பார்வை, காம விகாரத்தே உடம்புல எங்கே குத்தினாலும் அதுதான் இருக்கும் அவங்களுக்கு. அதான் ஒரு ஸ்பிரிட், அது ஒரு பொல்லாதாவி. இருளில் இருக்கிறாங்க, அவங்க பின்னாடி போகிறாங்க நிறைய பேர் இன்னைக்கு. பிரியமானவங்களே, மனம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. நீ ரட்சிக்கப்பட்டிருந்தால் அவங்கள பின்பற்ற மாட்டாய், நீ ரட்சிக்கப்படாதிருந்தால் அவங்கள பின்பற்றுவாய். இதில் தெரிஞ்சிடும். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போது சபையாக நீ மனம் திரும்பி வந்துட்டேன்னா நீ ஆண்டவரை மட்டும் பின்பற்ற வேண்டும். இயேசு அன்றைக்கு சொன்னார், ஃபாலோ மீ அப்படின்னாரு. பேதுருவை பார்த்து சொன்னார், என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொன்னார். ஒரு மனுஷன் என்னை பின்பற்றி வர கடவான் என்று சொன்னால் அவனை தாழ்த்தி வெறுமையாக்கி என் சிலுவையை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அவன் சுமந்து கொண்டு வர வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். என்னை பின்பற்ற வேண்டும் என்றால் வெறுக்க வேண்டும், உலகத்தை வெறுக்க வேண்டும், உலக காரியங்களை வெறுக்க வேண்டும், இருளை வெறுக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை வெறுத்தால் தான் இயேசுவை பின்னாடி வர முடியும். இயேசுவை பின்னாடி வர்றது சாதாரண விஷயம் இல்லை. வெறுக்க வேண்டியது நிறைய இருக்குது. அதனால் வெறுக்காமல் இருக்கிறதுனால நிறைய பேர் வரமாட்டாங்க. ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு சிலர் கண்டித்து பிரசங்கம் பண்ணுற சபைக்கே வரமாட்டாங்க. ஏன்னா ஏதோ பார்த்து பார்க்காம தூங்கட்டும், பாலானி இந்த மாதிரி பாட்டு பாடி நல்ல ஒரு கதை வசனம் சொல்லி, ஆமாம் நீ எப்படியானா போ, நீ எங்கன்னா இருந்துக்கோ, என்னமனா பண்ணிக்கோ, சர்ச்சுக்கு மாத்திரம் உக்காந்து நின்று காணிக்கு போட்டு போ அப்படின்ட்டு பேசுகிற சபைகள் கூட்டங்கள் உண்டு. அப்படியேப்பட்ட கூட்டங்களுக்கு தான் நிறைய ஜனம் போகும். ஹல்லேலூயா. கண்டித்து உணர்த்துகிறதான கூட்டங்களுக்கு ஜனங்கள் வரவே மாட்டாங்க. ஏனென்று சொன்னால் அவர்கள் பாவம் வெளிரங்கமாகும், அதனால் பயந்து வர மாட்டாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ முதலாவது காரியம், நாம் ஜாக்கிரதை இருக்க வேண்டியது, ரட்சிக்கப்பட்ட பிறகு யாரை பின்பற்ற வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை மட்டுமே பின்பற்ற வேண்டும். யார் பின்னாடி போகக்கூடாது. புறஜாதியை போல பேசக்கூடாது, வாழக்கூடாது, நடக்கக்கூடாது, ஜீவிக்க கூடாது. அப்படி இருந்தால் நீ ஆண்டோட பிள்ளை, இல்லைன்னா அவங்களோட பிள்ளை, பிசாசு பிள்ளை. நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ரெண்டாவது காரியத்துக்குள்ளே போகலாம். ஏன்னா ஒன்றே பேசினுக்கிறோம். ரெண்டாவது காரியத்தை நாம் பார்க்கின்ற போது, ஆமாம், 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து போதிக்கப்பட்டீர்களே. ஹல்லேலூயா சொல்லுங்க. நீ யாரை கற்றுக்கல? இன்னும் கிறிஸ்துவை கற்றுக்கல. அதனால தான் அவங்கள கற்றுனுக்கிறீங்க. கிறிஸ்துவை நீ கற்றுட்டேனா சரியா, கிறிஸ்து தான் உண்மைன்னு நீ தெரிஞ்சிச்சானா, உன் மைண்டுக்கு, உன் ஹார்ட்டுக்கு, உன் வாழ்க்கைக்கு தெரிஞ்சிச்சானா அது பொய்ன்னு தெரியும். இப்போ பொய்ன்னு நீ பர்சனலாக நீ பொய்ன்னு அறிஞ்சாதான் அது பின்னாடி போக மாட்டேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. முதலாவது அவங்கள பின்பற்றக்கூடாதுன்னு சொன்னார். ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கிறிஸ்துவை அறிய வேண்டும் என்று சொல்கிறாரு. கிறிஸ்துவின் போதனைகளை அறிய வேண்டும் என்று சொல்கிறாரு. கிறிஸ்துவை நல்லா தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாரு. சத்தியத்தையே பேசணும்னு சொல்கிறாரு. சத்தியத்தில் நடக்கணும்னு சொல்கிறாரு. நீ எப்போ சத்தியத்தை அறிகிறாயோ அப்பொழுது பொய்யானவைகளை விட்டு விடுவாய்.
நீ எப்போ சத்தியத்துக்குள்ளே வர்றாயோ அப்போ மெய்யான வாழ்க்கையை வாழ்வாய். இந்த பூமியில் சத்தியம் ஒன்று, அவர்தான் இயேசு. இதெல்லாம் பொய், எல்லாம் பொய். எல்லாம் சொல்லுங்க. ஏன்னா கடவுள் ஒருத்தர் மாத்திரமே சத்தியம் உள்ளவர். கடவுள் மாத்திரமே பொய் உரையாதவர், பொய் பேசாதவர், பொய் சொல்லாதவர். ஒருவர் மட்டும்தான் சத்திய தேவன், சத்திய ஆவியானவர். ஹல்லேலூயா. நீங்கள் எப்படி சொல்ல முடியும்னா வேதத்தில் சொல்லப்படுகிறது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இயேசு மாத்திரமே சத்தியம். அவர்தான் சத்தியநாதன், அவர்தான் சத்திய மூர்த்தி, அவர்தான் சத்திய பிதா, அவர்தான் சத்தியத்தையே சொன்னவர். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், அன்றியும் நான் சத்தியமுள்ளவராய் அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியமுள்ளவர்களுக்குள்ளும் இருக்கிறோம். இவரே இந்த வார்த்தை, இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். ஒரு கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க சத்தமாய். அவரே மெய்யான தேவன். சொல்லுங்க, யாரு? இயேசுவே மெய்யான தேவன். சொல்லுங்க, இயேசுவே மெய்யான தேவன். அவரை தவிர வேற எதுவுமே மெய்யானது கிடையாது. எல்லாம் பொய் தான், அத்தனையும் பொய் தான், அத்தனை ஏமாற்று தான். அல்லேலூயா. உன் மச்சான் வணங்கி நிற்கலாம், மாமா வணங்கி நிற்கலாம், அண்ணன் வணங்கி நிற்கலாம், இன்னும் எதனா பண்ணி நிற்கலாம். சோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. மச்சான் ஜாத்திரைக்கு வரல மச்சான், மாமா வர்றோம் மாமா. சோத்திரம். எங்கே போனோமா? சோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், நீ ஜாத்திரைக்கு போனேன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவங்க வணங்குற கடவுள் சத்தியமான கடவுள்னு சொல்லிக்கிறேன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. போகிறீங்களா? ஆமாம் போவீங்க. ஏன்னா அப்படியே பாசம் ஒட்டி கிடக்குதே, போ. சோத்திரம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இயேசு தான் மெய்யானவர். அதுக்கு தவிர பண்டிகை எத்தனை பண்டிகைனா பண்ணட்டும் இந்தியாவில். நீங்கள் நினச்சினுக்கிறீங்க பண்டிகை எல்லாம் கடவுள் பக்தியில் பண்ணுறாங்கன்னு. இல்லை, பண்டிகைக்காக அது கடவுளை சும்மா அப்படி யூஸ் பண்ணிடுறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பண்டிகைனா தண்ணி அடிக்கிறது இருக்கும், திருப்பி சாப்பிட்றது இருக்கும், துணி போடுறது இருக்கும், அப்படியே இருக்கும். அல்லேலூயா. அதுக்கு தான் அவன் சொல்லுவான், நீ உங்களுக்கெல்லாம் 1 பண்டிகை 2 பண்டிகை, எனக்கு வருஷமெல்லாம் பண்டிகை அப்படின்னுவான் அவன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம் பிரியமானவங்களே, அவங்க கடவுள் மேலே பக்தியில் பண்ணுறதில்ல, அவங்க வயிறை நிரப்புறதுக்காக பண்ணுறது தான் பண்டிகை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், பண்டிகை பண்ணிட்டா கடவுள் உண்மையாக கடவுள் ஆயிடுவாரா? இல்லை, வருஷமெல்லாம் பண்டிகை இருந்துச்சுன்னா அது உண்மையான கடவுள் ஆயிடுமா? சோத்திரம். அல்லேலூயா. ஆமென் சொல்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் எல்லா வால்ஸ் மேலே, எல்லா டெம்பிள்ஸ் மேலே, எல்லா வீட்டு மேலே, எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்களான்னா ஜெய் ஸ்ரீராம்னு எழுதினிக்கிறான். சோத்திரம். அல்லேலூயா. என்னத்து? ஜெய் ஸ்ரீராம். யார் அந்த ஸ்ரீராம்? என்ன பண்ணியிருக்கிறான்? யாருக்கு என்ன தான் பண்ணியிருக்கிறான்? ஜனங்களுக்கு கேட்டு பார்த்தா எல்லாம் சாணியை போட்டு தான் மூஞ்சில் போவான். கேட்க மாட்டான் நம்ம ஆளுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், அல்லேலூயா சொல்லுங்க. ஜெய் ஸ்ரீராம் என்றால் என்ன? எல்லாத்தையும் ஜெயித்தவருக்கு தான் ஜெய் வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஜெய் ஸ்ரீராம் இல்லை, ஜெய் ஜீசஸ். அதான். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாத்தையும் ஜெயித்தவர் யாரு? இயேசுங்க. எல்லாருக்காக வந்தவர் யாரு? ஆமாம், உயிரை கொடுத்தவர் யாரு? பாவத்திலிருந்து மீட்டவர் யாரு? ஒன்றுமே மண்ணாங்கட்டி பண்ணாதவனுக்கு போட்டுக்கிறாங்க பெருசா. அதுக்கு ஒரு டெம்பிள், அதுக்கு ஒரு சொல்லி உக்கானுக்குது. இதை ஜனங்க சொல்லிட்டு உக்கானுக்கிற மடியானுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? இருளில் இருக்கிறான். சத்தியத்தை பொய்யாக்கி பொய்யே சத்தியமாக்கிறதுக்கு பார்க்குறான். பொய் சத்தியமாகுமா? எப்போனா? ஐயா சொல்லுங்கய்யா, பொய் சத்தியமாக்க முடியுமா? எங்குமே பொய் தான், சத்தியம் கிடையாது. ஆனால் சத்தியத்தை ஒத்தனாலும் பொய்யாக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
சொல்கிறதுக்கு கூட ஒரு என்ன இல்லை, அவங்களுக்கு அந்த மைண்டு கூட கிடையாது பேசணுங்கிறான் இன்னைக்கு. சோத்திரம். அவ்வளோ கேவலமான இந்தியாவாக மாறி போயிருக்கு இன்னைக்கு. பிரியமானவங்களை நான் சொல்லட்டும், இந்த பூமியில் சத்தியம் உள்ளவர் இயேசு மட்டும்தான். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஏன்னா எனக்கு பயம் இல்லை, ஏன்னா சத்தியத்தில் நான் இருக்கிறதுனால, சத்தியத்தை நம்பி இருக்கிறதுனால, சத்தியத்துக்காக உயிரையே கொடுக்கறதுக்கு ரெடியாகிறேன் நான். ஹல்லேலூயா. அப்படின்னு சொல்லுங்க. சத்தியத்திற்காக சாக ரெடியாகிறேன். நீங்கள் ரெடியா? அதனால தான் பேசின்னு உட்காந்துங்க, லைவ் கூட போயிட்டு இருக்குது. நோ நெவர். ஹல்லேலூயா சொல்லுங்க. எந்த இந்து முன்னணிக்கோ ஆர்எஸ்எஸ்க்கோ பிஜேபிக்கோ இல்லை இன்னொத்தனுக்கோ பயந்தாங்கோலி கிடையாது. நான் எனக்குள்ள ஜீவனுள்ள தேவன் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. சத்தியத்தை சத்தியமாய் பிரசங்கம் பண்ணி ஆவணும். எவனுக்கோ பயந்துட்டெல்லாம் புரட்டுறது கிடையாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. அவனை சொல்லுங்க. சத்தியம் இருக்குதா சொல்லுங்க. சத்தியம் கிடையாது, அவனுக்கே தெரியாது. அவன் என்ன பண்ண அவனுக்கே தெரியாது. என்ன நன்மை பண்ண ஒருத்தனும் சொல்ல முடியாது. ஆனா நான் சொல்ல முடியும், என் இயேசு நன்மை செய்தார். ஆமென். அது உலகத்துக்கே தெரியுமே. சொல்லுங்க. ஸ்ரீராமனா இந்தியாலாம் தெரியும், வேற கண்ட்ரியில் தெரியாது. ஹல்லேலூயா சொல்லுங்க. இயேசு உலகத்துக்கே தெரியும். இயேசு உலகத்துக்கே தெரியும். இயேசுதான் தேவன் என்று சொல்லி ஒரு நாள் வரப்போகிறது. எல்லா முழங்கால்கள் ஆண்டுக்கு முன்னாடி முழங்கால் போடுகிற நாட்கள் வரப்போகிறது. எல்லா நாவுகள் இயேசுவே தேவன் என்று சொல்லுகிற நாட்கள் வரப்போகிறது. நான் உங்களுக்கு சொல்லட்டும், நீங்கள் உலகத்தில் இருக்கிறது எதையும் பார்த்து பயப்பட தேவையில்லை. ஒருத்தருக்கு மட்டும் பயந்தா போதும், அவர் தான் இயேசு. அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, நீ யாரை கற்றுக்கணும்? கற்றுக்கல. இன்னைக்கு சர்ச்சில் வரவங்க இயேசுவை கற்றுக்க மாட்டாங்க. உலகத்தை சர்றன்னு கற்றுனுக்கிறாங்க. உலகத்தை பொலிட்டீஷியன் அப்பா பயங்கரமாக கற்றுன்னு பேசுகிறாங்க. பயங்கரமாக இவங்களே தெரிஞ்ச மாதிரி இயேசுவை பற்றி ஒரு கிறிஸ்தவம் பேச மாட்டுறாங்க. ஹல்லேலூயா. ஊரில் அங்கே கல் போட்டிருக்கும், 10 பேர் உக்காந்துப்பான், 10 பேர் கிறிஸ்தவன் ஆப்பான், ஒத்தனை வாயிலும் கிறிஸ்துவை பற்றி வராது. கிறிஸ்துவ பேசுகிறான்னா நீங்கள் கேட்டு பாருங்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க. யாரை பற்றி பேசணும்? கையில் கை பிடிச்சி சொல்லுங்க, கிறிஸ்துவ பற்றியே பேசுங்க. சொல்லுங்க, கிறிஸ்துவ பற்றியே பேசுங்க. கிறிஸ்துவ பற்றி பேசினா ஒரு ஒம்பு கிடையாது தெரியுமா? கிறிஸ்துவ சத்தியம். கிறிஸ்துவ பேச பேச பரலோக தேவன் உன்னை பார்த்து இன்னும் ஆசீர்வதிப்பார். உலகத்தில் இருக்கிறவனை பார்த்து பேசினா என்ன லாபம்? பொலிட்டீஷியனை பேசினா சண்டை தான் வரும். ஹல்லேலூயா. இவன் ஒருத்தன் மேலுன்னுவான், ஒருத்தன் இல்லை மட்டனுவான், சண்டை தான் வரும். அதில் ஒரு பிரச்சனை, எல்லாமே பிரச்சனை. அதெல்லாம் வேணாம், இயேசுவை மட்டும் பிரதிபலிங்க. அப்போது ரெண்டாவது சபை செய்ய வேண்டியது கிறிஸ்துவை கற்றுக்கணும், கிறிஸ்துவை பற்றி பேசணும். சொல்லுங்கள், கிறிஸ்துவை கற்றுக்கணும். சொல்லுங்கள், கிறிஸ்துவை கற்றுக்கணும், கிறிஸ்துவை பற்றி பேசணும். எத்தனை பேர் பேசுகிறீங்க? ஒரு நாளைக்கு ஒரு முறாவது பேசுகிறீங்களா? ஒரு நாளைக்கு ஒரு முறாவது உங்கள் ஃப்ரெண்டு கூட பேசுகிறீங்களா? தெரிஞ்சு கூட பேசுகிறீங்களா? ஒரு ஆளுக்காவது பேசுகிறீங்களா? நான் எங்கே போனாலும் கிறிஸ்துவை பற்றி பேசுவேன். ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஒரு காய்கறி கடைக்கு போனாலும் எந்த கடைக்கு போனாலும் எல்லாம் பேசிட்டு கிறிஸ்துவை பற்றி சொல்லிட்டு வருவேன். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்ல மாட்டிங்களா? ஒரு ஆட்டோனா ஏறு, ஒரு பஸ்ஸானா ஏறு, எந்த மனுஷன் என் கூட பேசினானோ அந்த மனுஷன் கிறிஸ்துவை பற்றி பேசி ஆகணும். நான் அவ்வளோதான். அதுதான் என்னுடைய பிஸ்னஸ். உங்கள் பிஸ்னஸ் என்ன தெரியல. ஹல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்துவை பற்றி பேசுவதே என் ஏக்கம், என் நோக்கம், என் பாரம். ஏனென்றால் உலகம் எல்லாம் பொயில் இருக்குது, உலகம் எல்லாம் சத்தியத்தில் இல்லை. அந்த சத்தியத்துக்கு வரணும்னு கர்த்தர் சொன்னார், அதுக்காக தான் பேசுகிறோம். ஆமென் சொல்ல மாட்டிங்களா? நீ யாக்கோபு நீங்கள் வாசித்து பார்த்தீங்களா, 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் யாக்கோபு எழுதின அந்த நிருபத்தில் நீங்கள் பார்த்தீங்களன்னா சத்தியத்தை பற்றி ஒரு வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதரரே, உங்களிலே ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை எங்க திருப்பினோம்? சத்தியத்துக்குள்ள திருப்பினால் தப்பி போன மார்க்கத்தில் நின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தில் என்று ரட்சித்து திரளான பாவங்களை
மூடுவான் என்று அறிய கடவன். ஹல்லேலூயா சொல்லுங்க. சகோதரரே, ஒருவன் எதிலிருந்து தப்பி போயிட்டா? சத்தியத்திலிருந்து தப்பி போயிட்டா அவனை எங்க திருப்பணுமா? நம்ம சொல்லுங்க பிரதர், சத்தியத்துக்குள்ள திருப்பணும். அப்போ யாரெல்லாம் சத்தியத்தில் தப்பி போயிட்டு இருக்கிறாங்க? நம்ம சுத்தூலுங்கிறவன் எல்லாரும் இயேசு கிட்ட வராத அத்தனை பேரும் பொய்யில இருக்கிறான், சத்தியத்தில் இல்லை. ஆமென். அவனை எங்க திருப்புற வேலை? நம்ம வேலை சொல்லுங்கம்மா. இப்போ பொய்யில இருக்கிறவன் சத்தியத்துக்குள்ளே திரும்ப வேண்டும் என்றால் எதை பத்தி பேசுறோம் நம்ம? சொல்லுங்க பிரதர். பொய் இது சத்தியம். அப்போ சத்தியத்தை பற்றி பேசணும்னா சத்தியம் உனக்கு தெரிஞ்சாதானே பேச முடியும். சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேதத்தை படித்தாதானே சத்தியம் தெரியும். சத்தியத்தை குறித்த பிரசங்கங்களை கேட்டாதானே தெரியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? செல்லை தெரிஞ்சா சிரிக்கிறத பார்த்துன்னு உக்காந்துக்கிறோம், காமெடிங்களை கேட்டுன்னு உக்காந்துக்கிறோம், சினிமாங்களை பார்த்துன்னு உக்காந்துக்கிறோம். இதுக்கு முன்னே டாக்ஸியில் தான் போய் பார்ப்பாங்க, இப்போ செல்லுலே பார்த்துட்றாங்க. சினிமாங்கெல்லாம், சீரியலு எல்லாம், கேமு எல்லாம். சத்தியத்தை பாருங்கள், சத்தியத்தை கேளுங்க, சத்தியத்தை அறிஞ்சிக்கங்க. சத்தியத்தை அறிஞ்சிக்கினா நீ சத்தியத்தில் நிற்கலாம், அநேகரில் சத்தியத்தில் நடத்தலாம். சத்தியத்தில் இருந்தவன் ஜீவனுக்குள்ளே இருக்கிறான், சத்தியத்தில் இல்லாதவன் மரணத்துக்குள்ளே இருக்கிறான். அவனுக்கு மரணம் தான், மரணத்துக்கு பிறகு நித்திய ஜீவன் கிடையாது, நித்திய நரகம். அதனால தான் அங்கிருந்து தப்பி வைக்கப்படணும்னு சொல்லி தான் சத்தியத்தை பேச சொல்கிறார் ஆண்டவர். அப்போது சபை எப்படிப்பட்டதான்? சத்தியத்துக்கு ஆதாரமாக தான் சபை. வாசிங்க, தீமோத்தேயுக்கு எழுதின அந்த நிருபத்தில், தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்தில் அதை நாம் வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிங்க. 15ஆம் வசனம். தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை. ஆமா கேளுங்க, தேவனுடைய வீட்டிலே, தேவனுடைய வீடு இது சர்ச், கர்த்தருடைய வீடு. தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய. ஆமா, இந்த வீடு யாருடைய வீடு? ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும். ஆமாங்க, எதுக்கு தூணு? சத்தியத்துக்கு இந்த ஜீவனுள்ள சபை தூணு, ஆதாரமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கையை தூக்கி சொல்லுங்க ஹல்லேலூயா. சபை எதுக்கு ஆதாரமா? ஆமா, தூண். தூணுன்னு என்ன? பில்லர். இப்போ இந்த சர்ச்சை கட்டி இருக்கிறோம், பில்லர் இல்லைன்னா இந்த மோல்டு நிற்குமா? சொல்லுங்க பிரதர். அப்போ இந்த தூண் என்ன பண்ணி நிற்குது? இதை அப்படியே தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறது. அப்போ சபையாகிய நான் எதை தூக்கி நிற்கணும்? சத்தியத்தை. சத்தியத்துக்கு ஆதாரம், சத்தியத்துக்கு தூண் யார் தான் நிற்கணும்? சொல்ல மாட்டீங்களே. சபை, நான் தான் சபை. சொல்லுங்க, நான் தான் சபை. ஹல்லேலூயா சொல்லுங்க. நீ தான் ஆதாரமா மாறணும் சத்தியத்துக்கு, நீ தான் தூணா நிற்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? உன்னை ரட்சித்தது எதுக்கு தெரியுமா? இங்க உக்காந்து கேட்டு போறதுக்கு இல்ல, கேட்டுட்டு கத்துக்கிட்டு உலகத்திலே பொய்யை நாடிக்கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு சத்தியத்தை சொல்ல வேண்டும். சத்தியம் இது பொய் என்று சொல்லி அவர்களை சத்தியத்துக்குள்ள நடத்தினா ஒரு ஆத்மாவை மரணத்திலிருந்து தப்பி வைக்கிறாய், பாதாளத்திலிருந்து தப்பி வைக்கிறாய், நித்திய நரகத்திலிருந்து தப்பி வைக்கிறாய், நித்திய அறிவிலிருந்து தப்பி வைக்கிறாய். அது தெரிய மாட்டுது. அதுக்கு தான் அதை நான் அறிஞ்சதுனால்தான் கிறிஸ்துவையே பேசுகிறேன். அதை அறிஞ்சதுனால்தான் என் சகோதரர் அவங்க மேல நேசத்தோட பேசுகிறேன். கிறிஸ்துக்குள்ள வரலன்னா அவங்க அழிந்து போகிறார்கள். அதுக்காக அவங்கள சத்தியத்துக்குள்ள நடத்தணும்னு பேசுகிறேன். அவங்க மதத்தை மாட்டல, அவங்க வாழ்க்கையை மாட்டும்படி பேசுகிறேன். அப்போ நம்ம எல்லாரும் இந்த சர்ச் எதுக்குன்னா வெறும் கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கிறதுக்கு இல்ல, எதுக்கு ஆதாரமா இருக்கணுமா? சத்தியத்திற்கு. சொல்லுங்க, எதுக்கு? எத்தனை பேர் இருக்க போறீங்க இன்னிலிருந்து? நீ உண்மையா சபைன்னா, இயேசு ஆண்டவர் உனக்குள்ள இருக்கிறாருன்னா நீ எதுக்கு தூணா இருக்கணும்? சத்தியத்துக்கு. சொல்லுங்க, கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீ சபையா இருக்கிறாய். என்ன பார்த்துன்னு பக்கத்துல பாருங்க, எல்லாரும் பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, பிரதர்ஸ் பிடிங்க, நீ சபையா இருக்கிறாய். சத்தியத்திற்கு ஆதாரம்
தூணாயிரு. தூணாயிரு. இருப்பியா? இருப்பியா? என்ன கேட்குறீங்களா? பக்கத்தில் கேட்க சொன்னா அல்லேலூயா சொல்லுங்க. தூணா இருக்கணும். அப்போ நீங்கள் நிறைய சத்தியத்தை பற்றி என்ன பண்ணணும்? கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும், படிக்கணும், வாசிக்கணும். அப்போது ரெண்டாவது காரியம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்துவை பற்றி சொல்ல வேண்டும். சொல்லுவீங்களா? ஆமாம், ரெண்டாவது காரியம் சபை செய்ய வேண்டியது. மூன்றாவது காரியத்துக்கு போகலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம். வாங்க சீக்கிரமா. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 3வது காரியம் என்னென்று சொன்னால் 22ஆம் வசனம். அந்தபடி முந்தின நடக்கக்குரிய மோசப்போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க. இங்கே மூன்றாவது காரியம், கழட்டி போடுங்கள், தரித்துக் கொள்ளுங்கள். சொல்லுங்க பக்கத்தில். ஹல்லேலூயா சொல்லுங்க. எதை கழட்டி போடணும்? பழைய மனுஷனை. எதை தரிச்சுக்கணும்? புதிய மனுஷனை. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், உங்களுக்குள்ளே நீங்களே கேட்டுக்காங்க, பழைய மனுஷங்கிறானா புது மனுஷங்கிறானா? ஹல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் பழைய ஆளா புது ஆளா? ஆமாவா? ஹல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேருக்கு டவுட் வந்துச்சு. இப்போ என்ன பழைய ஆள் புதிய ஆளுன்னுங்கிறான்? ஆள் தானே. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் பழைய ஆளா புது ஆளா? ஆமாம், பழைய ஆளுன்னா பழையதெல்லாம் இருக்கும், புது ஆளுன்னா புதுசு இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரிய மாதிரி சொல்கிறேன். பழைய ஆள் ஜெபம் பண்ணே மாட்டேன், பழைய ஆள். புது ஆள் ஜெபம் பண்ணுவேன், புதுசு. ஹல்லேலூயா சொல்லுங்க. பழைய ஆள் சர்ச்சுக்கே வரமாட்டேன், புது ஆள் சர்ச்சுக்கு கண்டிப்பாக வருவேன். ஹல்லேலூயா. பழைய ஆள் பைபிளே வாசிக்க மாட்டேன், புது ஆள் பைபிளை வாசிப்பேன். புது ஆள் மாற்றம். பழைய ஆள் அப்படி. பழைய ஆள் 24 மணி நேரம் டிவிக்கே கண்ணு ஒட்டியிருக்கும், அது பழைய ஆள். ஹல்லேலூயா சொல்லுங்க. புதிய ஆள் எப்பவுமே தேவனோடு ஒட்டியிருப்பான், அது புதிய ஆள். ஹல்லேலூயா சொல்லுங்க. பழைய ஆள் எப்படி இருப்பான்னா எல்லாம் இருக்கும் உள்ள, உலகத்தில் இருக்கிறதெல்லாம். ஆனால் புதிய ஆள் அப்படி அல்ல, இயேசு மட்டும் உள்ளே இருப்பார், அதான் புதிய ஆள். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறாருன்னா, பழையவைகளை கழட்டி போடு. இன்றைக்கி காலையில் ஒரு ட்ரெஸ் போடுறோம், சாயங்காலத்துக்குள்ளே அந்த ட்ரெஸ் என்ன ஆகுது? ஆமாம், ஐரன் பண்ணது அப்படியே ஐரன் அப்படி நிற்குமா? புதிய துணி ஜில் 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 இருக்குது, அப்படியே ஜெல் ஜெல் ஜெல்லுன்னு இருக்குமா? எப்படி இருக்கும் பிரதர்? ஆமாம், காலையில் போட்டுறது அப்படியே சூப்பராக இருக்கும். ரொம்ப போட்டு கண்ணாடி முன்ன நின்று பார்க்குறோம் நம்ம 2 முறை 3 முறை, அப்படியே ரொம்ப ஜிம்முன்னு இருக்கும். நம்ம ஐரன் அப்படியே செம்ம நல்லா இருக்கும், அப்படியே ஒரு டஸ்ட் இருக்காது. அப்படியே பார்க்கும், கம்ஃபர்ட் வாசனம், சோப்பு வாசம் நல்லா இருக்கும். ஆனால் சாயங்காலம் மூந்து பாருங்கள், தோத்திரம் வேற வாசனை வரும். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ என்ன இப்போது அந்த ட்ரெஸ்ஸு? ஆமாம், சாயந்தரம் வந்த உடனே ஆஹா காலையில் மாதிரி இருக்குது, நல்லா இருக்குதுன்னு மூந்து பார்ப்பீமா? என்ன பண்ணுவோம்? கழட்டி போடுவோம். ஹல்லேலூயா சொல்லுங்க. எப்படி ட்ரெஸ்ஸு அழுக்காய் போதோ, நம்முடைய வாழ்க்கை கூட அழுக்கான அந்த வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணணும்? கழட்டி போட்டுருணும். புது ட்ரெஸ் மாத்திர மாதிரி கிறிஸ்துவின் சாயலாகிய அந்த மனுஷனை நாம் தரித்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து குணத்தை தரித்து கொள்ள வேண்டும், கிறிஸ்துவின் சிந்தையை தரித்து கொள்ள வேண்டும், கிறிஸ்துவின் எண்ணங்களை தரித்து கொள்ள வேண்டும், கிறிஸ்துவின் குணாதிசயங்களை தரித்து கொள்ள வேண்டும். அதான் மூன்றாவது. ஹல்லேலூயா சொல்லுங்க. முதலாவது நாம் இன்னைக்கு பார்த்தோம், புறஜாதிகள் நடக்கிறத மாதிரி நடக்கக்கூடாது, கிறிஸ்துவை போல நடக்கணும்னு பார்த்தோம். ரெண்டாவது, கிறிஸ்துவை கற்றுக்கணும், கிறிஸ்துவை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு பார்த்தோம். மூன்றாவது நம்ம பார்க்குறோம், கழட்டி போடணும், போட்டுக்கணும். எதை கழட்டி போட்டுருணும்? பழைய மனுஷனை. இருக்குதா உங்களுக்குள்ளே? இருக்கிறானா ஒன்றும்? கேளுங்க கொஞ்சம் உங்களை. பழைய மனுஷனை இருக்கிறியா, புது மனுஷன் வந்துக்கிறீங்க? கேளுங்க, உங்கள் மனசாட்சியை கேளுங்க. பழைய மனுஷன் வரவே, ஆமாம், கொண்டு போட்டிங்களா?
இன்னும் வச்சுருக்கிறீங்களா? கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது பாஸ்டர். பழைய மனுஷன் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ சுபாவம் வருது பாஸ்டர். பழைய மனுஷனை கழட்டி போகிறதுனா பழைய சுபாவங்கள் நமக்குள்ளே மீண்டும் மீண்டும் வரவே கூடாது. பழைய சிந்தை, பழைய எண்ணம், பழைய யோசனை, பழைய மார்க்கம், பழைய கிரியைகள் நமக்குள்ளே வந்து கொண்டிருக்குன்னா இன்னும் பழைய மனுஷன் சாகலை, உங்களோட உயிரோடு இருக்கிறான்னு அர்த்தம். பழைய மனுஷன் இயேசுவின் நாமத்தில் சாகணும். உங்களுக்குள்ள கிறிஸ்து என்ற புது மனுஷன் வர வேண்டும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ரோமருக்கு எழுதின நிருபத்தில் புதிய மனுஷனை பற்றி ஒரு வசனத்தை பவுல் அடியார் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். நாம் புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இந்த வசனத்தை நாம் பார்க்க முடிகிறது. அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறுடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர்கள். ஹல்லேலூயா. நாம் யாரை சேருவதற்கு? கிறிஸ்துவையே. சொல்லுங்க, கிறிஸ்துவையே. ஆமாம், எபேசியரில் அந்த வசனத்தை படித்து நம்ம முடிக்க போகிறோம். ஒரு 3 காரியம் மட்டும் போதும் நினைக்கிறேன். 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் நீங்கள் யாரை தரித்து கொள்ள வேண்டுமா? மெய்யான நீதி, பரிசுத்தத்திலும். ஆமா, இந்த காரியங்கள் எல்லாம் கத்துக்கணும். இப்போ முதலாவது மெய்யான நீதி, இரண்டாவது பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. 24ஆம் வசனம் தெலுங்குல வாசிங்க. నీతియో యథార్థమైన భక్తియు గలవారై దేవుని పోలికగా సృష్టింపబడిన ధరించుకొనవలెను. హల్లెలూయా. இப்போ நம்ம இந்த ஷர்ட்டை மாத்திரம்னா, புது ஷர்ட்டை போடணும்னா அந்த ஷர்ட் என்ன பண்ணோம்? கலட்டணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. இதை கலட்டாமலே புது ஷர்ட்டை மேலே போட்டால் எப்படி இருக்கும்? சோத்திரம். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்படி போடுவோமா? முடியாது. அப்போ கழட்டி போட்டாதான் இன்னொரு ஷர்ட்டை, அப்படியே பழைய மனுஷனை கழட்டி போட்டாதான் புதிய மனுஷனை போட முடியும். பழைய மனுஷன் உள்ளேயே இருந்துன்னு புதிய மனுஷன் உள்ளே வர முடியாது. பழைய மனுஷன் நீ, புதிய மனுஷன் கிறிஸ்து. அல்லேலூயா. கிறிஸ்துவின் சுபாவம், கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவின் எண்ணம், கிறிஸ்துவின் வாழ்க்கை. நிறைய பேருக்கு இந்த சுபாவம் மாறவே மாட்டுது. என்ன பிரசங்கம் கேட்டாலும் பழைய பேச்சு, பழைய சுபாவம், பழைய எண்ணம், பழைய சதையே பேசின்னு உக்காந்துக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி பாவி, இன்றைக்கி பாவி மாதிரி பேசின்னு உக்காந்துக்குது நிறைய பாவிங்க. சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், சத்தியத்துக்கு வராதுக்கு முன்னாடி பாவி தான். நீ பெரிய மேலே இருந்து வந்துட்டியா, நீயும் அதுக்கான மோசமான பாவி. ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஃப்ராட்டோ அதை பேசின்னு உக்காந்துக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தோம். ஆனால் இப்போ கிறிஸ்துவின் சாயலுக்குள்ளே வந்து பிறகு நீ அந்த பாவத்தையே பேசினிருந்தா அந்த பாவம் உனக்குள்ளே வந்துடும். நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க இன்னைக்கு. சோத்திரம். ஹல்லேலூயா. இன்னொரு சொல்லுவாங்க, பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இன்றைக்கி பரிசுத்தமான ஐட்டுக்கிறான் அப்படின்னு கிண்டல் பண்ணி உக்கானுக்கும். ஆனால் அது எப்பவுமே பரிசுத்தமாகாது அப்படிப்பட்ட கிண்டல் பண்ணுறது. சோத்திரம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், அவனை காட்டில் மோசமான இருந்தான், ஒரு காலத்தில் இருந்தான், மனம் திரும்பிட்டான், புது மனுஷனாயிட்டான். ஆனால் மனுஷர்கள் உலகம் பழைய மனுஷனை பார்த்துன்னு உட்காந்துக்குது. ஏன்னா அவனுக்குள்ளே பழைய மனுஷன் இருக்கிறதுனால, ஆமென், பழைய புத்தி இருக்கிறதுனால, பழைய பேச்சு இருக்கிறதுனால, அவன் வாழ்க்கை பழசா இருக்கிறதுனால அவன் பழசே பார்த்துன்னு உட்காந்துக்கிறான். அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. நம்ம ஆண்டவர் உன்னை புது மனுஷனாய் மாட்டியிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை நம்புறீங்க கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்லட்டும், நீ கர்த்தர் புது மனுஷனா நீ மாறி இருக்கிற ஒரே ஒரு அடியாளம், நீதியும் பரிசுத்தம் இருக்கும். கண்ணில் பரிசுத்தம் இருக்கும், சிந்தனையில் பரிசுத்தம் இருக்கும், பேச்சில் பரிசுத்தம் இருக்கும், உன்னுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்கும். நீ எங்கே போனாலும் கோல்டு தான், எங்கே போனாலும் பரிசுத்தம் தான். 10,000 பேர்ல இருந்தாலும் பரிசுத்தம் தான்.
நீ தனிமையாக இருந்தால் கூட பரிசுத்தம் தான், ஃபேமிலியோடு இருந்தால் பரிசுத்தம் தான், வெளியே போனாலும் பரிசுத்தம் தான். பரிசுத்தம் பரிசுத்தம் தான். ஏன் அப்படி இருக்குன்னா, உள்ளே வர வேண்டியவர் வந்துட்டாரு. உள்ளே வர வேண்டியவர் வந்துட்டாருன்னா எப்பவுமே நீ பரிசுத்தமாக தான் காத்துக்குவேன். வர வேண்டியவர் வரலன்னா நீ எவ்வளோ பரிசுத்தமாக வாழணும் முடியாது. ஏன்னா உள்ளே யாருக்கிறான்? பல மனுஷன். அவன் வெளியே போனால் தான் புதிய மனுஷனாகிய கிறிஸ்து உள்ளே வருவார். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்குள்ளே கிறிஸ்து வேணும்னு ஆசைப்படுறீங்க? இப்போ எத்தனை பேருக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறாரு தெரியல, நீங்கள் தான் சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறாரு? கிறிஸ்து இருந்தா ஒரு கவலை கிடையாது, கிறிஸ்து இல்லைன்னா எல்லா கவலை. பிரியமானவங்களே, இருக்கிற இடத்துல எல்லாம் ஏஞ்சி நிற்கலாமா? ஒரு 3 காரியங்களை மட்டும் பார்த்தேன். இது டு பி கண்டினியூ பண்ணலாமான்னு பார்க்குறேன், யோசிக்கிறேன். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. கிறிஸ்து சபை கற்றுக்கொள்ள வேண்டிய 3 பாடங்களை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுத்தார். முதலாவது பாடம் சொல்லுங்கம்மா. அப்பயே சொல்லிட்டீங்களே பாஸ்டர், திருப்பி சொல்லணுமான்னு கேட்குறீங்களா? புறஜாதிகளை போல நீங்கள் நடக்க, எல்லாம் சொல்லுங்க. அடுத்த வாரம் கேட்குறவங்களே, புறஜாதிகளை போல நம்ம நடக்கக்கூடாது. 2வது கிறிஸ்துவை கற்றுக்காங்க, கிறிஸ்துவை சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. 3வது பல மனுஷனை கழித்து போடுங்க, புது மனுஷனாகிய கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்க. அல்லேலூயா. தரிச்சிட்டுக்கிறீங்களா? வெரி குட். தரிச்சிருந்தா ரொம்ப சந்தோஷங்க. ஒரு வேளை யோசிச்சுன்னுக்கிறீங்களா? கழிட்டுருங்க இப்பயே. பழைய மனுஷனை வெளியே போடா, பழைய மனுஷியை வெளியே போ, பழைய சிந்தனையை வெளியே போ, பழைய சுபாவமே வெளியே போ. நிறைய சுபாவங்கள் எல்லாம் இருக்கும். இயேசுக்குள்ளே வந்த பிறகு கூட சந்தேகப்படுற சுபாவம் ஒரு சிலருக்குள்ளே இருக்கும். அது பழைய சுபாவம். கிறிஸ்துக்குள்ளே வந்த பிறகு கூட நீ சந்தேகப்பட்டு உட்காந்துருந்தானா அது பிசாசு தான். நீ இன்னும் புது மனுஷன் ஆகலை. மனைவியை பார்த்தா சந்தேகம், கணவரை பார்த்தா சந்தேகம். ஆமாம், ஸ்தோத்திரம். இப்படி பார்த்தா சந்தேகம், அப்படி பார்த்தா சந்தேகம், மேலே பார்த்தா சந்தேகம், கீழே பார்த்தா சந்தேகம். சந்தேக ஆவியே, பொல்லாத சாத்தான் ஆவியே, போலி இயேசுவின் நாமத்தில் அவன் சொல்லுங்க, புதிய மனுஷன் உள்ளே வரட்டும். மறைச்சு பார்த்துனுக்கிறீங்களா? நிறைய பழைய காரியம். ஒன்று தான் சொன்னேன், நிறைய இருக்குது அந்த மாதிரி. ஆமாம், கிறிஸ்துக்குள்ளே வந்துருப்பாங்க, ஆனால் பழைய சுபாவத்தையே மைண்டில் வச்சுன்னு இருப்பாங்க, பழைய பேச்சையே பேசின்னு உட்காந்துருப்பாங்க. இன்னும் கிறிஸ்துவின் சாயல் வரவில்லை, கிறிஸ்துவின் சிந்தை வரவில்லை, கிறிஸ்துவின் சுபாவம் வரவில்லை. இன்றைக்கி எல்லாம் கண்ணை மூடி ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடி உன் வாழ்க்கையை கொடுத்துரு. இப்போ நீங்களே நிறைய பேர் பழைய சுபாவம், பழைய ஜன்ம சுபாவம், ஆமாம், உன் தாத்தா சுபாவம், உங்கள் அப்பா சுபாவம், உங்கள் அம்மா சுபாவம், அது பாவ சுபாவம். கிறிஸ்துவின் சுபாவம் பரிசுத்த சுபாவம். கிறிஸ்துவின் சுபாவத்துக்குள்ளே வா. உங்கள் அம்மா சுபாவம், உங்கள் அப்பா சுபாவம், அந்த சுபாவம் எல்லாம் உனக்குள்ளே இருந்துச்சுன்னா நீயும் பாவியாக இருப்பாய். கிறிஸ்துவின் சுபாவத்தை எனக்கு தாரும் என்று கேளு. கிறிஸ்துவே நான் தரித்து கொள்கிறேன் என்று எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. கிறிஸ்துவின் சிந்தை வரட்டும்னு ஜெபம் பண்ணுங்க. கிறிஸ்துவின் சிந்தை வரணும்னு கேளுங்க. கிறிஸ்துவே உம்மை தரித்து கொள்ளுகிறேன், நான் பழைய மனுஷனை கழட்டி போடுகிறேன். எல்லாம் வாயை திறந்து பேசுங்க. ஏசப்பாவோட தனிப்பட்ட நீங்களே பேசிக்கோங்க. உங்களுக்குள்ள என்ன பழைய மனுஷன் இருக்கிறானோ எனக்கு தெரியாது, பழைய மனுஷனை கழட்டி போடுகிறேன் என்று சொல்லுங்க. இப்பொழுது கழட்டி போட்டுருங்க. சொல்றது இல்லை, கழட்டி போட்டுருங்க. இன்னைக்கு பழைய குணங்களை கழட்டி போட்டுருங்க, பழைய எண்ணங்களை கழட்டி போட்டுருங்க, பழைய மனுஷனை கழட்டி போட்டுருங்க. ஆமா, புறஜாதியோட உக்காந்துட்டு ஆனா பார்க்கும்போது கர்த்தருக்கு அருவெருப்பான காரியங்களை உக்காந்து பேசுற நாவை பரிசுத்தப்படுத்துன்னு கேளுங்க. இப்போது கர்த்தருடைய மகிமை உங்க வேலை இறங்கி வரப்போகிறது. ஒவ்வொரு இருதயங்களை புதுப்பிக்கப்பட போகிறது. ஒவ்வொரு மனசை கர்த்தர் புதுப்பிக்க போகிறார். ஒவ்வொரு உள்ளங்களை கர்த்தர் புதுப்பிக்க போகிறார். கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு மேல இறங்கி கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள ஆசைப்பட்டு அந்த புதிய மனுஷனாகிய கிறிஸ்துவின் சுபாவத்தை நான் தரித்துக் கொள்கிறேன் என்று யாரெல்லாம் கேட்கிறீங்களோ அத்தனை பேர் மேலே ஒரு பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்குகிறதை நான் பார்க்கிறேன். பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்குகிறதை பார்க்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் வல்லமை இறங்குகிறதை பார்க்கிறேன். ஒவ்வொரு மேலே ஆவியானவர் இப்பொழுது இறங்கி வருகிறார். ஒவ்வொரு மேலே கர்த்தருடைய ஆவியானவர் அக்கினியா இறங்கி வருகிறார். உம்முடைய குணங்கள், இருளான குணங்கள், பாவ குணங்கள், குறைந்த குணங்கள் எல்லாம் வெளியேறுகிறது. பழைய மனுஷன் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்திலே. இயேசுவே, இங்கே நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருக்குள்ளே வெளியே போகும்போது பழைய சுபாவத்தோடு போகக்கூடாது, பழைய மனுஷனோடு போகக்கூடாது, இருளோடு போகக்கூடாது, பாவத்தோடு போகக்கூடாது, அசிங்கமான வாழ்க்கையோடு போகக்கூடாது. எல்லா அசுத்தங்கள் வெளியேறட்டும், எல்லா அசுத்தங்கள் வெளியேறட்டும், எல்லா சாபக்கட்டுகள் வெளியேறட்டும், எல்லா வியாதி கட்டுகள் வெளியேறட்டும், எல்லா அந்தகாரங்கள் வெளியேறட்டும். இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே புது சிந்தை உண்டாகட்டும், புது சிந்தை உண்டாகட்டும்.
புது சிந்தை உண்டாகட்டும். ஓ புது சிந்தை உண்டாகட்டும். ஓ புது சிந்தை உண்டாகட்டும். எல்லா மனசு புது சிந்தையாய் மாறட்டும். ஓ புது வாழ்க்கையாய் மாறட்டும். ஓ மனைவியை நீ கிறிஸ்துவை உடையவளாய் மாறு. கணவரே கிறிஸ்துவை உடையவராய் மாறு. நீங்க அப்படி மாறும்போது உங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனை வராது. எந்த ஒரு பிரச்சனை வராது. கிறிஸ்து பார்க்கிறதை போல பார். கிறிஸ்து வாழ்றதை போல வாழ். கிறிஸ்துவை போல கர்த்தர் மாற விரும்புகிறார். ஓ நீயும் நானும் தேவனுடைய சபையா இருக்கிறோம். வேறு பிரிக்கப்பட்டது. ஓ நான் பிரத்யேகிக்கப்பட்டது. பழைய மனுஷனாகிய பொல்லாத பாவ வாழ்க்கையில வாழ்றதுக்கு அல்ல, புது மனுஷனாகிய கிறிஸ்துவை தரித்து கொண்டு வாழு. ஒருவேளை இத்தனை நாள் தோல்விப்பட்டிருக்கலாம், இத்தனை நாள் நீ மேலே ஏறாமல் இருக்கலாம். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பழைய மனுஷனை நீ விட்டு விடல. அதனால்தான் ஓ புறஜாதியார் நடக்கிற மாதிரி எல்லாம் சாங்கியங்களை பண்ணின்னு ஆச்சாரங்களை பண்ணின்னு அவங்க பயப்படுற மாதிரி நீயும் பயந்து இருக்கிறதுனால்தான் உன் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கல. இன்னைக்கே சொல்லு, ஏசப்பா உண்மைக்கே பயப்படுறேன், ஏசப்பா உண்மையே பின்பற்றுறேன், ஏசப்பா உண்மையை கத்துக்கிறேன், ஏசப்பா உண்மையை கத்துக் கொடுக்கிறேன், ஜனங்களுக்கு சத்தியத்தில் நடக்கிறேன், சத்தியத்தை போதிக்கிறேன். பழைய மனுஷனை கழட்டி போட்டு புதிய மனுஷனாய் வாழ்றேன் ஏசப்பா. புதிய மனுஷனாகிய கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரபகனம சந்தரபா. எல்லாம் ஒப்பு கொடுத்துட்டீங்களா? ஒப்பு கொடுத்துட்டீங்களா? பேசுங்க, சவில்ட்டா இருக்க கூடாது. இப்போ புது மனுஷனாகிய கிறிஸ்துவை கூப்பிடுங்க உள்ளத்துல. ஓ கிறிஸ்துவை எனக்குள்ளே வாங்கன்னு கூப்பிடுங்க. கிறிஸ்துவின் சிந்தை எனக்கு வேணும்னு சொல்லுங்க. கிறிஸ்துவின் உள்ளம், கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள்ள வேணும்னு சொல்லுங்க. சொல்லுங்க, பாருங்களா உங்க மனசெல்லாம் மாறிடும், உங்க வாழ்க்கையெல்லாம் மாறிடும். ஓ நீ செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். கிறிஸ்துவின் சிந்தையே எனக்கு வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. சிந்தையே மாறிடும். ஹல்லேலூயா. உன்னையே வெறுத்து விட்டா ஊழியம் செய்திடலாம். சுயத்தை சாகடித்தா சுகமாய் வாழ்ந்திடலாம். எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உன்னையே வெறுத்து விட்டா ஊழியம் செய்திடலாம். சுயத்தை சாகடித்தா சுகமாய் உன்னையே வெறுத்து விட்டா ஊழியம் செய்திடலாம். சுயத்தை சாகடி சுகமாய் சுகமாய் வாழ்ந்திடலாம். சிலுவை சுமப்பதனா சிந்தையை மாறிவிடும். சிலுவை சுமப்பதனா சிந்தையை மாறிவிடும். நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். சொல்லுங்க. நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். உன்னையே வெறுத்து விட்டா. சொல்லுங்க எல்லாரும். இயேசுவே என்னையே வெறுக்கிறேன், என் வாழ்க்கையை வெறுக்கிறப்பா, பாவ வாழ்க்கைய. இயேசுவே எனக்குள்ளே வாசம் பண்ணுங்கப்பா. சுயம் வாழ்ந்திடலாம். சுய சுகமா வாழ். எத்தனை பேர் சுகமாய் வாழன்னு ஆசைப்படுறீங்க?
சுயத்தை சாகடிச்சாதான், நான் என்றதை சாகடிச்சாதான் சுகமாய் வாழ முடியுங்க. சுவார்த்தம் இருக்கக்கூடாது, நான் என்றது இருக்கக்கூடாது. அதை நீங்கள் வெறுக்கணும். பாவ மனுஷனை வெறுக்கணும். வெறுக்கீங்களா? வெறுப்பீங்களா? அல்லேலூயா. பெயர் புகழ் எல்லாமே இயேசுவின் நாமத்திற்கே. எனக்கு இல்ல, சொல்லுங்க. பெயர் புகழ் எனக்கு இல்லப்பா, உமக்கு தான். இயேசுவின் நாமத்திற்கே கிறிஸ்து வளரட்டுமே, நமது மறையட்டுமே. சொல்லுங்க, எனக்குள்ள கிறிஸ்து வளரணும். கிறிஸ்து வளரட்டுமே, நமது மறை. எல்லாம் சொல்லுங்க. இந்த வரியை பாருங்க. எனக்குள்ள கிறிஸ்து வளரணும், நம்ம மறையணும். நம்ம மறைஞ்சிடணும். யார் வளரணும்? சொல்லுங்க. கிறிஸ்து எனக்குள்ளே வளரணும். எல்லாம் சொல்லுங்க. கிறிஸ்துவே எனக்குள்ளே நீங்க வளரணும். நான் மறையணும், நான் மறையணும். சொல்லுங்க. கிறிஸ்து வளரட்டுமே, நமது மறையட்டுமே. கையை உயர்த்தி கிறிஸ்து வளரட்டுமே, எனக்குள்ளே நமது. பாட மாட்டீங்களா? சொல்ல மாட்டேன். கிறிஸ்து வளரட்டுமே, எனக்குள்ளே நமது மறையட்டுமே. கிறிஸ்து வளரட்டுமே, நமது மறையட்டுமே. உன்னையே வெறுத்து விட்டா, பாடுங்க எல்லாரும். ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தா, நான் என்றத சுகமாய் வாழலாம். சுயத்தை நான் சாகடிக்கிறேன்னு சொல்லுங்க. சுகமா வாழ்ந்திடலாம், சுகமாய். எல்லாம் சுகமா வாழணும். நீங்க எல்லாரும் சுகமா வாழணும், வாழ்ந்திடணும், சுகமாய் வாழ்ந்திடணும். உன்னையே விட்டா ஊழியம் வெறுக்கிறாண்டவரை எங்களையே. நாங்க ஒன்றுமில்லை, நாங்க ஒன்றுமில்லை. வாழ்ந்திடலாம். அப்படியே ரெண்டு கைகளை மேல உயர்த்தி கண்களை வானத்துக்கு நேரா எடுத்து, கிறிஸ்து வளரட்டுமே, எனக்குள்ளே நமது மறையட்டுமே. நான் மறைஞ்சிறேன் அப்பா. கிறிஸ்து வளரட்டுமே, எங்களுக்குள்ளே நமது மறையட்டுமே. எத்தனை பேர் சொல்றீங்க, ஏசப்பா நான் அல்லாண்டவரேன், நான் அல்லாண்டவரேன், எனக்குள்ள நீங்களே வளரணும்ப்பா, எனக்குள்ள நீங்களே வளரணும்ப்பா. எனக்குள்ள புது மனுஷனாகிய கிறிஸ்துவே உம்மை தரித்துக் கொள்ளுகிறேன். பழைய மனுஷன் எனக்கு வேணாண்டவரே. எல்லாம் சொல்லுங்க. பழைய மனுஷன் வேணாம், பழைய சுபாவம் வேணாம், பழைய சிந்தனை வேணாம், பழைய ஃப்ரெண்ட்ஷிப் வேணாம், பழைய வழிகள் வேணாம், பாவ காரியங்கள் வேணாம், உலக காரியங்கள் வேணாம். ஓ, உலக சேகம் வேணாம், உலக காரியங்களுக்கு ஈடுபட மாட்டேன். ஒரு கை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு, நன்றி சொல்லு, நன்றி சொல்லு. கிறிஸ்து எனக்குள்ள வளரட்டும், கிறிஸ்து எனக்குள்ள தெரியட்டும். என்னை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்கட்டும். நான் கிறிஸ்துவை பிரதிபலிக்கணும், கிறிஸ்துவை பிரதிபலிக்கணும். நான் பார்த்தா கிறிஸ்துவை போல, நடந்தா கிறிஸ்துவை போல,
இயேசுவை போல we want கிறிஸ்துவை போல I live கிறிஸ்துவை போல கிறிஸ்து வளர்ந்து கொண்டிருக்கிறார். அநேகர்களுக்குள்ளே கிறிஸ்துவின் ஆவியானவர், கிறிஸ்துவின் அபிஷேகம், கிறிஸ்துவின் வல்லமை யாரெல்லாம் கிறிஸ்து எனக்குள்ளே வளரட்டும் சொன்னீங்களோ வளர்ந்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவின் சுபாவம், கிறிஸ்துவின் சாயல் வந்து கொண்டிருக்கிறது. நிரப்புங்க இயேசுவே எல்லாரும் கிறிஸ்துவின் சிந்தையிலே நிரப்புங்க. கிறிஸ்துவின் சபையை சிந்தையில் நிரப்புங்க. ஒவ்வொரு சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையாய், கிறிஸ்துவின் வாழ்க்கையாய் மாற்றும் ஆண்டவரே. நீங்க பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி. எங்களுக்குள்ளே நீங்க தான் வளரணும். எங்க பேர் வளரக்கூடாது, எங்களுடைய இமேஜ் வளரக்கூடாது. நாங்கள்ல, எங்களுக்குள்ளே நீங்க தான். உலகத்துக்குமாய் காமிக்கிறோம், உலகத்துக்குமாய் அறிவிக்கிறோம், உலகத்துக்கு ஒளி வீசுறோம். அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு தாரோம் டாடி, எங்களுக்கு தாரோம். அப்படி செய்கிறதற்காய் உமக்கு நன்றி. கிறிஸ்து சிந்தையை கொடுத்ததுக்காய் நன்றி. கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொள்ள செய்ததுக்காய் உமக்கு நன்றி. தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்து நாமத்துக்கு மகிமையாய் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.